பழங்கால எகிப்துல நீங்க ஒரு KFC கடை ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? முதல் நாள் நீங்க எகிப்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறீங்க. அங்க இருக்கிற வேலையாட்கள் வெறும் பழைய ரொட்டியையும் சூடான தண்ணியையும் குடிச்சுக்கிட்டு வெயில்ல அந்த பிரம்மாண்டமான கற்களை இழுத்துட்டு போறாங்க. நீங்க மெதுவா உங்க எண்ணெயை சூடு பண்ணி மசாலா தடவன சிக்கனை பொரிக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த மனம் பாலைவன காத்துல அப்படியே பரவுது. மொறுமொறுப்பான தங்க நிறத்துல இருக்கிற அந்த சிக்கனோட வாசனை கயிற்றை இழுத்துட்டு இருந்த வேலையாட்கள் அப்படியே கையை விடுறாங்க. அவங்க மூக்கு அந்த வாசனை துரத்திட்டு உங்க கடைக்கு வருது. இரண்டாவது நாள் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே மக்கள் வரிசையில நிக்கிறாங்க. இத பொன்னிற பறவைன்னு அவங்க அழைக்கிறாங்க. ஒருத்தன் அந்த சிக்கனை ஒரு கடி கடிச்சிட்டு பிரமிடு கல்லு மேல அப்படியே உட்கார்ந்து 10 நிமிஷம் வானத்தையே பாக்குறான். அவனோட சூப்பர்வைசரால கூட அவன் மேல கோபப்பட முடியல. சூரியன் மறையறதுக்குள்ள சிக்கன் பாஸ்கெட் காலி. ஆனா இன்னும் வந்த மக்கள் வரிசையிலேயே நிக்கிறாங்க. முதல் வாரம் வேலையாட்கள் இப்போ கையில் சிக்கன் எண்ணெயோடும் முகத்தில் ஒரு பெரிய சிரிப்போடும் வேலைக்கு வர்றாங்க. பிரமிடு கட்டுற வேகம் திடீர்னு அதிகமாகுது. யாருக்கும் காரணம் தெரியல. ஆனா உங்களுக்கு தெரியும் அது அந்த சிக்கனோட மகிமைன்னு. மூன்றாவது வாரம் சாக்ரடீஸ் எகிப்துக்கு சுற்றுலா வர்றாரு. ஒரு சிக்கன் லெக் பீஸ கையில எடுத்துட்டு, ஒரு பறவை மனுஷனுக்கு சக்தியை கொடுத்தா அப்போ உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? ஒரு தத்துவ கேள்வியை கேட்கிறாரு. நீங்க ஒரு முழு சிக்கன் பக்கெட்டையே அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அவர் ஒரு பீஸ் கூட விடாம சாப்பிட்டு விரலை நக்கிட்டு அமைதியா போயிட்டாரு. அவர் வாழ்க்கையிலேயே ஒரு விஷயத்தை சாப்பிட்டுட்டு கேள்வி கேட்காம போறது இதுதான் முதல் முறை. முதல் மாதம் அரண்மனையில இருந்து ஒரு மெசஞ்சர் வர்றாரு. சிக்கன் வாசனை அரண்மனை வரைக்கும் போய் பாரோவோட ஃப்ராஹோ மூக்க துளைச்சு இருக்கு. அவர் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான KFC கடையை கட்டி தர்றாரு. இனிமே நீங்க ஒரு விரல கூட அசைக்க தேவையில்லை. அந்த சிக்கன் ரகசியத்தை பாதுகாத்தா மட்டும் போதும். முதல் வருஷம் பிரமிடுகள் பிளான் பண்ண நேரத்தை விட ரொம்ப சீக்கிரமாவே கட்டி முடிக்கப்படுது. கிச்சனுக்கு பக்கத்துல இருக்கிற செவுத்துல உங்க முகம் செதுக்கப்படுது. நீங்க வெறும் பொரிச்ச சிக்கனை மட்டும் கொண்டு வரல, ஒரு லெக் பீஸ வச்சே ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டீங்க. ஆனா இந்த எண்ணெயை யார் உருவாக்கினது?